பம்பை மொபைல் மூலம் ஆன் செய்துள்ளீர்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இந்த மினி டிராக்டர் வந்து நிறையா பேர் விரும்பி வாங்குறாங்க. அதில் வந்து என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்றதை பற்றி நம்ம விவசாயி இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் தேக்கம்பட்டி கிராமம் காளியப்பனூரில் இருக்கிறேங்க. என் பேர் சிவகுமாருங்க. நான் வந்து ஒரு 20-25 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கேங்க. சரி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 ஏக்கர் பூமி இருக்குது. சரி. அதுவாக கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. ஒரு 15 வருஷம் டெக்ஸ்டைல்ஸ் போயிட்டுருந்தேன். சரி. அதுக்கப்புறம் விவசாயத்தில் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கேன். மானாவாரி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்டு கொஞ்சம் ஃப்ரீ சர்வீஸ்லாம் கொடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் வாழை விவசாயம் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டுருக்குங்க. ஏதோ இந்த பயிர்கள், இந்த சாம்பார் வெள்ளி அந்த மாதிரி விவசாயங்களும் கொஞ்சம் பண்ணுவோம். அப்புறம் வாடகை கொடுத்து ஓட்டி பார்த்தாங்க, நம்மளுக்கு ஒன்றும் கட்டு வழி ஆகலை. அதனால சரி ஒரு மினி டிராக்டர் ஒன்று இருந்தால் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குன்னு ஒரு மினி டிராக்டர் ஒன்று எடுத்தால் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறேங்க. வாழைக்குள்ள ஓட்டுறக்கா, மற்ற குப்பை ஓட்டுறக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெறுங்காடு ஓட்டுறக்கும் ஓட்டிக்கலாங்க. நம்ம அளவளவாக எனக்கு அளவுக்கு ஓட்டி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் இது பார்த்தேன், இந்த வண்டி நல்லா ஆப்ஷன் நல்லா இருந்தது. சரி, இந்த மாதிரி இந்த வண்டி சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா இருக்குதுங்க. இந்த வண்டி எடுத்து ஒரு வருஷம் ஆச்சுங்க. ஹீட் வர்றது இல்லைங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் ஓட்டுறக்கும் சடல் ஷிஃப்ட் கீரெல்லாம் இருக்குது. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் எளிதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் எளிதாக இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த வண்டியை எடுத்தோம். அப்புறம் டீசல் சிக்கனம் கொஞ்சம் இருக்குது. இப்போ ரொட்டேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இது கிளச்சு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டிகளெல்லாம் கீர் மாதிரி இந்த சிஸ்டமெல்லாம் இருக்கும். இதில் பட்டன் சிஸ்டம் இருக்கும். வண்டி நல்லா இருக்குங்க. அப்போ பவர் ஸ்டேரிங் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் இது எடுத்துருக்கேன். ஆனால் மகேந்திரா தான் நம்மளுக்கு எப்பவுமே விருப்பம். அதனால் மகேந்திரா எடுத்துருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியும் போய் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா போய் ஓட்டி கொடுத்துட்டு வருவாங்க. சிறப்பாக ஓட்டி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். எவ்வளோ வந்துச்சுங்க வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா வண்டி மட்டும் 5 லட்ச ரூபா வருதுங்க. அது போக ப்ளஸ் இந்த ரொட்டாவேட்டர் நம்ம அதுக்கு வேணால் அட்டாச்மெண்ட் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. அதுக்கு தகுந்த ரேட்டுங்க. இது வந்து 70 ரூபா வருதுங்க. அந்த மாதிரி கலப்பை பார்த்தீங்கன்னா அது ஒரு 35 ரூபா வருது. அந்த மாதிரி நம்ம என்ன அட்டாச்மெண்ட் வேணாலும் போட்டுக்கலாங்க. டிஸ்க் போட்டுக்கலாம், கலப்பை போட்டுக்கலாம், கொத்து போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இந்த இது போட்டுக்கலாம், இப்போ டெய்லர் போட்டுக்கலாம். பெட்டியை குப்பைக்கு போடுற மாதிரி பெட்டி போட்டுக்கலாங்க. இதுக்கு டெய்லர் தனியாக இருக்கா? இருக்குங்க. பார் போடுற மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த வாழையில் மண் நினைக்கிறது வந்து அதுவும் பண்ணிக்கலாங்க. அப்புறம் விதப்ப பெட்டியும் மாட்டலாம். எது வேணாலும் நம்ம என்ன அட்டாச் பண்ணாலும் மாட்டிக்கலாங்க. இதுக்குள்ள சின்ன வண்டிக்கு எல்லாமே இருக்குது. ஆமாங்க. எது வேணாலும் இப்போ வண்டி எடுத்துட்டோம்னா இது என்ன நம்ம தேவைப்படுற மாதிரி அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு அட்டாச்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாங்க. இது எவ்வளோ ஹெச்பிங்க? 21 ஹெச்பிங்க. 21 ஹெச்பி. ஆமாங்க. டீசலா பெட்ரோல்? டீசல். எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? மைலேஜ் வந்து மணிக்கு வந்து ஒரு 2 லிட்டர் குடிக்குங்க. 2லேருந்து 2.25 வரைக்கும் குடிக்குங்க டீசல். நேரத்துக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் போடணும். ஆமாங்க. ஒரு 200லேருந்து 250 வரைக்கும் போடணுங்க. 250 ரூபாய்க்கு போடணும். ஆமாங்க. 1 மணி நேரம் காடு ஓட்டுனீங்கன்னா எவ்வளோ கிடைக்குங்க உங்களுக்கு? எதுங்க? இப்போ ரொட்டவேட்டரே ஓட்டுறீங்க. ஆமாங்க. 1 மணி நேரம் ஓட்டுறீங்க. எவ்வளோ வெளியில் வந்து 700 ரூபா சார்ஜ் பண்ணுறேங்க. 700. ஆமாங்க. சரிங்க. இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். அதாங்க, இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நோட்டு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்க. நோட்டு பண்ணால் ஸ்டார்ட் ஆகும் வண்டி. அப்போ இதில் வந்து 4 கீர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. எந்த கீர் போட்டாலுமே இது 4 ரிவர்ஸு 4 பார்வேர்டுங்க. இது சடல் ஷிஃப்ட் கீருங்க. இது என்ன கீருங்க? இது சடல் ஷிஃப்ட் கீருங்க. இது சடல் ஷிஃப்ட் கீர் அப்படின்னா என்னதுங்க? அப்படியே எந்த கீர் இருந்தாலும் அப்படியே நம்ம ரிவர்ஸ் ஃபார்வர்டு போய்க்கலாங்க. எந்த கீரில் இருந்தாலும் போய்க்குங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, இந்த 4 கீர் இருக்குல்லங்க. 4 கீர்லையும் ரிவர்ஸ் போய்க்கலாம், 4 கீரையும் ஃபார்வர்டு போய்க்கலாங்க. இது வந்து ஒரே கீர் தாங்க. இது வந்து நம்ம போட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா ரிவர்ஸ் ஃபார்வர்டு அதே போய்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தால் ஃபர்ஸ்ட்டில் போய்க்கும், செகண்ட் வந்தால் செகண்டில் போய்க்கும் ரிவர்ஸ் ஃபார்வர்டு. தேர்ட் வந்தால் தேர்ட்லையும் ரிவர்ஸ் ஃபார்வர்டு போய்க்குங்க, ஃபோர்த்லையும் ரிவர்ஸ் ஃபார்வர்டு போய்க்குங்க. ஆனால் கொஞ்சம் பிக்கப்புக்கு கீர் மாற்றி தானே ஆகணும். ஆமாம்மாங்க. பிக்கப் வேணுன்னா ஃபர்ஸ்ட் கீரில் போய்க்கலாம். ஆமாங்க. இது என்னதுங்க? அப்போ வந்து இது வந்து ஆக்சிலேட்டருங்க. காட்டுக்குள்ள ஓட்டும் போது இந்த ஆக்சிலேட்டர் எடுத்து வச்சுருவாங்க. ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். ரோட்ல போகும்போது கால் ஆக்சிலேட்டர் நாங்கள் பயன்படுத்திக்குவோம். இது வந்து கால் ஆக்சிலேட்டருங்க. இது 2 இருக்கு. இங்கே இருக்கு. அது நம்ம திருப்பு இருக்குங்க. வாக்குள்ள திருப்பில் வந்து பிரேக் வந்து ஒன் சைடு லெஃப்ட் வேணா லெஃப்ட் திருப்பு இதை வச்சுக்கலாங்க, ரைட் வேணா ரைட் இது வச்சுக்கலாங்க. இது வண்டி திருப்பு என்ன ஆகும்? வண்டி திருப்பு இருக்குங்க.
வாழைக்குள்ள திருப்பமில்லைங்க, அதுக்கு வேண்டிய அந்த பிரேக் ஒன் சைடு பிரேக் மிஸ். இப்போ இது ஸ்டேரிங் திருப்பிடுறாங்க. திருப்பினா பிரேக் மிச்சம் இந்த வீல் சுத்தாதீங்க, டயர் நின்றுக்கும். ஓ சரி. அப்போ திரும்பி வருங்க நம்மளுக்கு. வாழை இடிக்காமல் வர்றதுக்கான நம்ம அந்த பிரேக் ஆப்ஷன் சிங்கிள் பிரேக்னு வச்சுக்கோங்க, ஒரு தனித்தனி டயர் நிற்கிங்க. சரி, அதுக்கு வேண்டிய அந்த பிரேக். அதாவது இந்த பிரேக் இது. ஆமாங்க, ஒவ்வொரு வீலுக்கும் ஒவ்வொரு பிரேக் தனித்தனியாக. ரோட்டில் போகும்போது நம்ம 2 பிரேக் அப்ளை பண்ணி 2 அப்படியே. இதெல்லாம் என்னத்துக்கு வச்சுருக்காங்க? இது வந்து லிஃப்டிங்க, ரொட்டாவேட்டர் லிஃப்டிங் லிவருங்க. இது இதை வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்க. அது இது டெத்து லிவருங்க. இது எந்த அளவுக்கு நம்ம வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. ஆழம் போகிறதுக்கு இந்த மாதிரி வேணுமோ. ஆமாம், எவ்வளோ போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாங்க. இது அந்த லிவர் இது வந்து பிடிஓட லிவருங்க. இது பிடிஓன்னா என்னதுங்க? பிடிஓனா இது ரொட்டாவேட்டர் சுற்றுது இல்லைங்க. ஆமாம், இந்த பிடிஓ சாஃப்ட்வேரோட லிவருங்க. இது இந்த ஜாயிண்ட் இது சுற்று பாருங்க. ஆமாம், இது பிடிஓட லிவருங்க. இது ஓகே ஓகே. அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பட்டன் தான் ஓடுங்க. ஓகே ஓகே. ஏசாமி அப்போ இது பார்த்தீங்கன்னா லோ கியர் ஹை கியருங்க. ஸ்லோவாக போகிறதுக்கு லோ கியருங்க, வேகமாக போகணும் ஹை கியர் போகும். இது ரோட்டில் தார் ரோட்டில் ஓட்டுறதுக்குலாம் எப்படி இருக்குங்க? தார் ரோட்டில் நல்லா இருக்குங்க, வண்டி நல்லா இருக்குங்க. இப்போ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இல்லை 30 கிலோ போகுங்க. 25 தான் போகுங்க மேக்ஸிமம். அவ்வளோ ஸ்பீடு தாங்க. இப்போ நம்ம காட்டுக்குள்ள ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா 15 RPM வச்சு ஓட்டுவோம். ஆர்பிஎம்லாம் எப்படி செட் பண்ணுறதுங்க? அது இந்த இதில் எக்ஸல்ட் தாங்க. ஆர்பிஎம் வச்சுக்கோங்க. மீட்டர் டிஜிட்டல் மீட்டர் தாங்க, நம்மளுக்கு அது காட்டும். இப்போ அந்த 6 வருஷம் வாரண்டின்னு போட்டிருக்காங்க. ஆமாங்க. அது எப்படிங்க, என்ன வாரண்டி சொன்னாங்க? வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஏதாவதுன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாவது ரிப்பேர்னா ரெடி ரெடி கொடுத்துருவாங்க. 6 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆமாங்க. இன்ஜின் ஏதாவது ஃபால்ட் ஆகுதுன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. லோனில் போடுறீங்களா ரெடி கேஷ்? லோன் தாங்க. லோனில் தான். ஃபுல் லோன் எவ்வளோ கட்டணும்? மாதம் வந்து 13,000 கட்டிட்டுருக்குங்க. 13. ஆமாம், 13 ரூபா நம்ம கட்டணும். கட்டணுங்க. எவ்வளோ இனிஷியல் போட்டீங்க? இனிஷியல் வெறும் 10,000 தான் போட்டுங்க. 10,000. எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்க? 4 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். 4 வருஷம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அந்த மாதிரிலாம்? ஒரு டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கலீங்க. ஆதார் கார்டு அதான் கொடுத்துருங்க. சரி சரி சரி. டாக்குமெண்ட்டில் ஓகே ஓகே. இது ஆனால் ஃபைனான்ஸில் போட்டிருக்கேன், மகேந்திரா ஃபைனான்ஸ். இப்போ இந்த டயரு இதெல்லாம் மாற்றுற மாதிரினா எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை? இப்போ 1 வருஷம் ஆச்சுல்ல? ஆமாம், உங்களுக்கு ரெகுலராக ஓடிட்டு தானே இருக்குது. ஆமாங்க. இப்போ டயர் அப்படி கணக்கு, அது மணிக்கணக்கு தாங்க. உங்களுக்கு ஒரு 2000 மணி நேரம் ஓடும், 1500 மணி நேரம் 2000 மணி நேரம் ஓடுங்க. மணிக்கணக்கு தாங்க. அவர் இதில் டைமிங் இதில் இருக்கா? ஆமாங்க, செட் பண்ணிக்கலாம். ஆமாங்க ஆமாங்க. எத்தனை மணி நேரம்? அவர் கணக்கு தாங்க. கிலோமீட்டர் கணக்கில் அது வராதுங்க, அவர் கணக்கு மட்டும் தான் வருங்க. அவரா மீட்டர் மட்டும் தான் வருங்க. எத்தனை அவர் ஓடி இருக்குங்க? இப்போ 443 மணி நேரம் ஓடி இருக்குங்க. 443. ஆமாம், சரி. இது சர்வீஸ்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறீங்க? எத்தனை மணி நேரம்? இது மணிக்கணக்கு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 100 மணி நேரத்துக்குங்க. சரிங்க. ரெண்டாவது சர்வீஸ் வந்து 250 மணி நேரத்துக்குங்க. சர்வீஸ் 100 மணி நேரம் வந்து 100 மணி நேரத்துக்கு ஒரு சர்வீஸுங்க. அடுத்து வந்து 250, அப்புறம் 300 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு சர்வீஸ். ஓகே. நம்ம கொண்டு போய் சர்வீஸ் விட்டோம்? இல்லை, நீங்கள் அங்கேயே வந்து அந்த டைம் வந்து சிக்னல் கொடுக்குங்க. சரிங்க. சர்வீஸ் டைம் வந்தோன்னா இதே சிக்னல் கொடுக்குங்க, அலாரம் கொடுக்கும். அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணோம்னா அப்போ வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்து போயிடுவாங்க. இப்போ மகேந்திரா எதுக்கு சூஸ் பண்ணீங்க நீங்கள்? மகேந்திரா வந்து நல்லா இருக்குங்க. பெரிய வண்டியாகட்டும் சின்ன வண்டியாகட்டும் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம இதை எடுத்துருக்கோம். இல்லை, இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு வந்து செகண்ட்ஸ் வந்து பெரிய டிராக்டரை வாங்கலாம். ஆமாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் இந்த டிராக்டர் எடுத்தீங்க? இப்போ இப்போ இது வந்து இந்த வாழைக்குள்ளே, பூச்செடிக்குள்ளே, இந்த மாதிரி ஜாதி முள்ளெல்லாம் இருக்குல்லங்க, பாக்கு தோப்புக்குள்ளே, இதெல்லாம் ஓட்டுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கு வேண்டிய சின்ன வண்டி எடுத்துருக்கு. சின்னது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக? ஆமாங்க ஆமாங்க. பெரிய வண்டி எதுனா நம்ம இந்த மாதிரி சொட்டக்காட்டில் ஓட்டிக்கலாம், அதுக்கு பயன்படுங்க. சின்ன வண்டிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளாமைக்குள்ளே ஓட்டுறதுக்கு, மெயினாக வாழைக்குள்ளெல்லாம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. வாழைக்கு நல்லா வாழைக்கு. சரிங்க. நம்ம நிறைய தகவல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.